வெல்கம் டு யூடிஎம்மின் அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரேணு. என்னங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நேற்றைய நாள் தகவலெல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். தொடர்ந்து இன்றைய நாள் தகவல்கள் பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவுக்கு லைக் கமெண்ட் பண்ண அனைத்து உறவுகளுக்கும் மிகப்பெரிய நன்றிங்க. அதே மாதிரி நம்ம சேனலுக்கு நீங்கள் கொடுத்துட்டு வர ஒத்துழைப்புக்கும் ஆதரவுக்கும் மிகப்பெரிய நன்றி. தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டனை தட்டிக்கோங்க. ஏன்னா உங்களோட லைக்ஸ் தாங்க என்னோட எனர்ஜி. மறக்காமல் லைக் பட்டன் தட்டிக்கோங்க. அதே மாதிரி நம்ம டெலகிராம் சேனல்லையும் டெலகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலகிராம் சேனலோட லிங்க் கொடுத்துருப்போம். மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் தான் நம்ம டெய்லி நியூஸ் பேப்பர் கட்டிங் போடுவோம், மந்த்லி PDF போடுவோம், மந்த்லி கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் PDF போடுவோம். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த தகவலெல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். தொடர்ந்து இன்றைக்கான தகவல்கள் பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்தா அப்படின்னா February 25 நம்ம பார்க்கக்கூடிய முதல் தகவல் என்ன அப்படின்னா, உலக முதலீட்டாளர்கள் உச்சி மாநாடுங்க. எங்கே நடந்தது அப்படின்னா மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் தாங்க நடந்தது. நம்ம பிரதமர் தான் அதை தொடங்கி வச்சார். அது போகும்போதே லேட்டாக போனார். ஏன் அப்படின்னா நமக்கு இன்றைக்கி 10th 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போர்டு எக்ஸாம் நடக்குது. நான் சீக்கிரம் கிளம்புனேன் அப்படின்னா என்னோடய பாதுகாப்புக்காக அங்கே டிராஃபிக் இதாகும். அப்போ குழந்தைங்க அதுக்கு பாதிக்கப்படுவாங்க. ஸோ நான் லேட்டாக வந்திருக்கேன், அதுக்கு என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ப்ரோக்ராமையே. அந்தளவுக்கு நம்ம பிரதமர் நல்லவருங்க. மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் தான் உலக முதலீட்டாளர்கள் உச்சி மாநாடு இந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டு நடந்திருக்கு அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிறோம். இதை பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவை சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட முக்கிய தொழில்துறை தலைவர்கள் பங்கு பெற்றாங்க. அதாவது அதானி குரூப் பங்கு பெற்றிருக்காங்க, ஆதித்யா பிரில் அப்படின்னு தெரியும்ல நமக்கு, அது அப்புறம் கோத்ரேஜ், இந்த மாதிரி பெரிய பெரிய தலைவர்கள்லாம் அதில் பங்கேற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிறது நாம் தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி மத்திய பிரதேச அரசோட 18 புதிய கொள்கைகளையும் நம்ம பிரதமர் அதில் வெளியிட்டிருக்காரு. இந்தியாவோட மின்சார வாகன புரட்சியில் முன்னணி மாநிலமாகவும் மத்திய பிரதேசம் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு சொல்லியிருக்காரு. அவர் என்ன அங்கே பேசுகிறாரு அப்படின்னா, மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் உலக முதலீட்டாளர்கள் உச்சி மாநாடு நம்ம பிரதமர் மோடி தொடங்கி வச்சுருக்காரு. இந்த கொஸ்டின் நம்ம பார்க்கும்போது உலக முதலீட்டாளர்கள் உச்சி மாநாடு மத்திய பிரதேசத்தில் உள்ள போபாலில் நமக்கு இந்த ஆண்டு நடைபெற்றிருக்கு அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிறோம். கொஸ்டின் என்ன அப்படின்னா, உலக முதலீட்டாளர்கள் உச்சி மாநாடு எங்கே நடைபெற்றது அப்படின்னு கேட்டோம்னா 2025க்கு மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் அப்படிங்கிறத நம்மளோட ஆன்சருங்க. அடுத்தது, இந்த உச்சி மாநாட்டை பிரதமர் மோடி தொடங்கி வைத்து மாநாட்டில் இந்தியாவை சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட முக்கிய தொழில்துறை தலைவர்களோட ஸ்பீச் பண்ணார் மீட்டிங்கில். அதாவது பாஜக ஆளும் மாநிலத்தில் பெரிய முதலீட்டை ஈர்ப்பதை நோக்கமாக கொண்ட மத்திய பிரதேச அரசோட 18 புதிய கொள்கைகளையும் அவர் வெளியிட்டிருக்காரு அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிறோம். அது மட்டும் இல்லை, மாநிலத்தில் இரட்டை இயந்திர அரசு அமைக்கப்பட்ட பிறகு மத்திய பிரதேசத்தோட வளர்ச்சி வேகம் எல்லாமே இரட்டிப்பாக இருக்குது அப்படிங்கிறத அவர் நமக்கு சொல்லியிருக்காரு. உலகளாவிலான விண்வெளி நிறுவனங்களுக்கு விநியோக சங்கிலி மையமாக இந்தியா உருவெடுத்துள்ளது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ஏன் மத்திய பிரதேசத்தில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், நம்ம ஏன் இன்வெஸ்டர் நம்ம அங்கே மீட்டிங் வச்சு அந்த மாநிலத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் அவர் பேசியிருக்காரு. அந்த மாநிலம் அதுக்கு உகந்த மாநிலமாக இருக்குது, இன்வெஸ்டர்ஸ்க்கு உகந்த மாநிலமாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் அவர் இதை பற்றி சொல்லியிருக்காரு. அந்த மாநிலத்தோட பற்றி பெருமையாக சொல்லியிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே என்னென்ன அதாவது ஜவுளி, சுற்றுலா, தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் எண்ணற்ற வேலைவாய்ப்புகள் இந்த 10 ஆண்டு 20 ஆண்டு காலத்தில் மத்திய பிரதேசத்தில் உருவாகிருக்கு. ஸோ இன்வெஸ்டர்ஸ் இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். அதே மாதிரி இந்த மாநிலத்தோட முன்னேற்றம் இருக்கும், மக்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். ஸோ நீங்கள் இங்கே இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இந்தியாவோட மின்சார வாகன புரட்சியில் முன்னணி மாநிலங்களில் மத்திய பிரதேசமும் ஒன்று அப்படிங்கிறாரு. நாட்டின் மக்கள் தொகையில் 5வது பெரிய மாநிலமாக திகழும் மத்திய பிரதேசம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி வேளாண்மையில் சிறந்த மாநிலங்களில் ஒன்றாகவும் கனிம வளங்களில் சிறந்து விளங்கும் 5 மாநிலங்களில் ஒன்றாகவும் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. மக்கள் தொகையில் 5வது பெரிய மாநிலமாகவும் வேளாண் துறையில் தலை சிறந்த மாநிலங்களில் ஒன்றாகவும் கனிம வளங்களில் சிறந்து விளங்கும் 5 மாநிலங்களில் ஒன்றாகவும் இந்த மத்திய பிரதேசம் விளங்கி இருக்கிறது அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருக்காரு. ஸோ இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு லாபம் தான் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காரு.
இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 5 லட்சம் கிலோமீட்டர் தொலைவுக்கு மேலே சாலை போக்குவரத்தும் மேம்பாடு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. நீங்கள் எந்த பொருளை கொண்டு வந்தாலும் எடுத்துகிட்டு போகணுன்னாலும் உங்களுக்கு சாலை போக்குவரத்தெல்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் அதை பற்றி எல்லாம் திங்க் பண்ணவே வேண்டியதில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இதில் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் மேஜர் அப்படின்னு பார்க்கும்போது அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபுட் ப்ராசஸிங், டெக்ஸ்டைல் அண்ட் கிளாத்திங், மைனிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் ரினியூவபிள் எனர்ஜி, அர்பன் டெவலப்மெண்ட் அண்ட் டூரிசம், செமிகண்டக்டர்ஸ், ட்ரோன்ஸ், இந்த மாதிரி இதுக்குலாம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து மேஜராக பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது நாம் தெரிஞ்சுக்கிறோம். அக்ரிகல்ச்சர் ஃபுட் ப்ராசஸிங் வேளாண் துறை தாங்க. வேளாண் ஜவுளி நான் சொன்னது தான். அதாவது ஜவுளி, சுற்றுலா, தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது நாம் தெரிஞ்சுக்கிறோம். செமிகண்டக்டர்ஸ், கிராமப்புற மேம்பாடு, இந்த மாதிரி விஷயங்களில் வந்து அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது நமக்கு வந்து மத்திய பிரதேச மாநிலம் வந்து உகந்ததாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து முதலீட்டாளர்கள் உச்சி மாநாடு மத்திய பிரதேசத்தில் நடந்திருக்குது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிறோம். அது மட்டும் இல்லைங்க, நம்ம வந்து எப்போயுமே மாத கடைசியில் சண்டே வந்து நமக்கு ஒரு ஸ்பீச் கொடுப்பாரு. மனதின் குரல் நிகழ்ச்சின்னு ஒரு ஸ்பீச் கொடுப்பாரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த டைமு February 23 என்ன சொன்னார் அப்படின்னு பார்க்கும்போது, அது பார்த்திங்க அப்படின்னா 119வது மனதின் குரல் நிகழ்ச்சி நமக்கு ஒளிபரப்பானது. அதில் பிரதமர் பேசுனது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ சாம்பியன்ஸ் கோப்பை வந்து நமக்கு பாகிஸ்தானில் நடக்குது இல்லைங்களா, அதை வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சாம்பியன்ஸ் கோப்பைக்கான கிரிக்கெட் போட்டி நடைபெற்று வரும் இந்த நேரத்தில் அனைத்து இடங்களிலும் கிரிக்கெட் குறித்த பேச்சு தான் இருக்குது. கிரிக்கெட்டில் சதம் அடிப்பது மகிழ்ச்சி தான், பட் அது மாதிரி நம்ம பாரதமும் விண்வெளியில் சதம் அடிச்சிருக்கு அப்படிங்கிறத நமக்கு வந்து நினைவு கூறியிருக்காரு. கடந்த மாதம் நம்ம இஸ்ரோ 100வது ராக்கெட் அனுப்புனாங்க இல்லைங்களா, அதை வந்து அவர் அப்படி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி மங்கள்யான், சந்திராயன், ஆதித்யா L1 போன்ற விண்கலன்கள் வந்து ஒரே நேரத்தில் 104 செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்திய வரலாற்று நிகழ்வு இஸ்ரோ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதாவது 104 செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்திய வரலாற்று நிகழ்வு என இஸ்ரோவின் வெற்றி பயணம் மிக நீண்டது அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருக்காரு. கடந்த 10 ஆண்டுகளில் மட்டும் 460 செயற்கைக்கோள்கள் விண்ணில் செலுத்தப்பட்டிருக்கிறதாகவும் சொல்கிறாரு. அதே மாதிரி அடுத்த சில நாட்களில் தேசிய அறிவியல் தினம் வரப்போகுது இல்லைங்களா, அதை ஒட்டி அவர் வந்து விஞ்ஞானியாக ஒரு நாள் அப்படிங்கிற கருத்தோட ஏதாவது ஒரு ஆய்வுக்கூடம், கோளரங்கம் அல்லது விண்வெளி மையத்தை பார்வையிட போகிறதாகவும் நமக்கு சொல்லியிருக்காரு. நம்ம நாட்டில் கர்நாடகத்தில் ஹூலி ஷோ, தமிழகத்தின் புலியாட்டம், கேரளத்தின் புலிக்களி போன்ற கலாச்சார நடனங்கள் இயற்கை வன உயிரினங்களுடன் நம்மை இணைக்கின்றன அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்காரு. இந்த கர்நாடகத்தில் ஹூலி ஷோ, தமிழகத்தின் புலியாட்டம், இதெல்லாம் வந்து நமக்கு எங்கேயாவது கொஸ்டினில் மேட்ச் த ஃபாலோவிங்கில் கேட்பாங்க. அதுக்காக வந்து நம்ம இதை சொல்கிறோம். ஸோ எங்கேயும் மிஸ் ஆகிடக்கூடாது இல்லையா, அதுக்காக கர்நாடகத்தின் ஹூலி ஷோ, தமிழகத்தின் புலியாட்டம், கேரளத்தின் புலிக்களி போன்ற கலாச்சார நடனங்கள் இயற்கை வன உயிரினங்களுடன் நம்மை இணைக்கின்றன அப்படிங்கிறதையும் நமக்கு சொல்லியிருக்காரு. பல்வேறு முயற்சியின் காரணமாக நாட்டில் புலி, சிறுத்தை, ஆசிய சிங்கம், காண்டாமிருகம், சருகுமான் போன்ற விலங்குகளின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளது அப்படிங்கிறாரு. இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா வேட்டையாடப்படுறதுனால அந்த உயிரினங்கள் இனங்கள் வந்து இருக்கிற இடமே தெரியாமல் போயிடுது, அதோட வாழ்விடமும் அழிக்கப்படுது அப்படிங்கிறதுனால. ஸோ அதையெல்லாம் நம்ம வந்து பாதுகாத்து கொண்டுட்ருக்கோம் அப்படிங்கிறதையும் அவர் நமக்கு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி உலக சுகாதார நிறுவனத்தின் தரவுகளின்படி 2022ஆம் ஆண்டில் உலகம் முழுவதும் சுமார் 2.5 கோடி மக்கள் அதிக உடல் எடை கொண்டவர்களாக உள்ளனர் அப்படிங்கிற தகவலை நமக்கு சொல்லியிருக்காரு. அதுக்கு ஒரு இயக்கமே ஆரம்பிச்சிருக்காரு. அதிக உடல் பருமன் அதை எப்படி குறைக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு இயக்கமே ஆரம்பிச்சிருக்காரு. அதில் ஒரு 10 பிரபலங்கள் வேறு ஜாயின் பண்ணியிருக்காங்க. நாம் பார்த்த வரைக்கும் வந்து மோகன்லால், அப்புறம் ஜம்மு காஷ்மீரோட முதல்வர், அப்புறம் மனு பாக்கர், அந்த துப்பாக்கி சுடுதல் வீராங்கனை மனு பாக்கர், மாதவன், இவங்க எல்லாருமே அந்த இயக்கத்தில் ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி நமக்கு வந்து தகவல் சொல்லிச்சுங்க. நம்ம அதை அப்படியே உங்ககிட்ட சொல்லிக்கிறோம். அதாவது உடல் எடை கொண்டவர்களாக 8ல் 1 வந்து கண்டிப்பாக வந்து உலகம் முழுவதும் சுமார் 2.5 கோடி மக்கள் அதிக உடல் எடை கொண்டவர்களாக உள்ளனர். அதாவது 8ல் 1 வந்து அந்த மாதிரி தான் இருக்காங்க. அது ரொம்ப வந்து தீங்கானது அப்படிங்கிறதுக்காக அவர் சொல்லியிருக்காரு. ஹெல்த்தியாக இருக்கணும்னு சொல்லியிருக்காரு மனதின் குரல் நிகழ்ச்சியில் அவர் பேசினது. இப்போ நமக்கு வந்து தெரிஞ்ச விஷயம், உச்சி மாநாடு வந்து மத்திய பிரதேசத்தில் முதலீட்டாளர்கள் உச்சி மாநாடு, உலக முதலீட்டாளர்கள் உச்சி மாநாடு மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் நடந்திருக்கு அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது இதோட முதல்வர் பார்த்திங்க அப்படின்னா மோகன் யாதவ். மத்திய பிரதேச மாநிலத்தோட முதல்வர் வந்து மோகன் யாதவ். அவரும் வந்து நம்ம மாநிலத்தில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், நம்ம உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் அவரும் பேசியிருக்காரு. அடுத்தது மெமரி லீக் உலக சாம்பியன்
இந்த பையன்தாங்க அது. புதுச்சேரி பையங்க. அவர் வயசு வந்து 20 ஆகுது இந்த தம்பிக்கு. இவர் என்ன அப்படின்னா மெமரி லீக் உலக சாம்பியன் அப்படிங்கிறத அவர் வந்து உலக சாம்பியன் ஆயிருக்காரு. மெமரி லீக் அப்படின்னா நினைவாற்றல் திறன், அதுக்கான ஒரு போட்டி அமெரிக்காவில் நடந்தது. அதுக்கு வந்து இவர் வந்து உலக சாம்பியன் ஆயிருக்காரு அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிறோம். இந்தியாவை சேர்ந்த இந்த பையன் வந்து புதுச்சேரிங்க. இவர் பேர் வந்து விஸ்வராஜகுமார் அப்படிங்கிறது நாம் தெரிஞ்சுக்கிறோம். மெமரி லீக் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பை வென்று உலக சாம்பியனாக உருவாகியுள்ளார். 2025 பிப்ரவரியில் நடந்த இந்த போட்டியில் இவர் தான் உலக சாம்பியனாக இருக்கார். மெமரி லீக் வேர்ல்டு சாம்பியன் அப்படிங்கிற இதில் போட்டியில் கலந்துக்கிட்டு விஸ்வராஜகுமார் அவர்கள் வந்து உலக சாம்பியன் பட்டத்தை வெற்றிருக்காரு. 13.5 நொடிகளில் 80 எண்களை நினைவில் வைத்து நினைவக போட்டிகளில் புதிய சாதனையை ஏற்படுத்தினார் அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். அதாவது மெமரி லீக் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் அப்படின்னு ஒரு போட்டி நடந்திருக்குங்க அமெரிக்காவில். அதில் பார்க்கும்போது இவர் வந்து இந்த போட்டியில் பங்கு பெற்று இந்த போட்டி எதுக்கு அப்படின்னா நினைவாற்றலை சோதிக்கும் மற்றும் அதில் வேகமாக நினைவில் வைத்திருப்பதில் அவர்கள் எவ்வளவு திறமையானவர்கள் என்பதை பரிசோதிக்கும் உலகளாவிய போட்டியாக இது பார்க்கப்படுது. இவர் வந்து நியூயார்க் டைம்ஸ் ரிப்போர்ட்டருக்கு இந்த பேட்டி கொடுத்தப்போ அவர் பேசியிருக்காரு. நான் வந்து எந்த அளவுக்கு அந்த போட்டிக்கு தயாரான அப்படிங்கிற மாதிரி அவர் கொடுத்துருக்காரு. நமக்கு இதில் தேவையான விஷயம் என்ன அப்படின்னா அவர் எந்த அளவுக்கு மனப்பாடம் பண்ணியிருக்காரு. உலக சாம்பியன்ஷிப் அப்படிங்கிறத மெமரி லீக் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பை பட்டத்தை வந்து இந்த வருஷம் இந்தியாவோட 20 வயது விஸ்வராஜகுமார் பெற்றிருக்காரு அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிறோம். மெமரி லீக் உலக சாம்பியன் பட்டத்தை யார் வென்றிருக்காங்க அப்படின்னா 2025க்கு இந்தியாவில் விஸ்வராஜகுமார் பெற்றிருக்காரு. டைமிங் பார்த்திங்க அப்படின்னா 13.5 நொடிக்குள்ளே அவர் 80 எண் படங்கள் அதெல்லாத்தையும் அப்படியே டக்குன்னு பார்த்துக்கிட்டே வந்து அந்த டக்குன்னு அப்படியே சொல்லிட்டார். 13.5 நொடிங்க, நிமிஷம் கூட இல்லை, நொடியில் 80 படங்கள் எண்கள் இதையெல்லாம் சொல்லியிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்காக இந்த பட்டம் அவருக்கு கிடச்சிருக்கு. இவர் புதுச்சேரியை சேர்ந்த மாணவன். மனுக்குல விநாயகர் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி காலேஜில் வந்து படிச்சுட்ருக்காருங்க, இன்ஸ்டியூட் அண்ட் டெக்னாலஜி. நம்ம அடுத்த தகவல் போயிடுவோம். ஒரு சைன் ஒன்று ஆயிருக்குங்க. எதுக்கு அப்படின்னா இந்தியா மற்றும் நேபாள் இடையே அறிவியல் ஒத்துழைப்பு தளம் விரிவாக்கம். இந்தியாவுக்கும் நேபாளுக்கும் இடையே என்ன ஒப்பந்தம்னு கேட்டோம்னா அறிவியல் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக சயின்டிஃபிக் ஒப்பந்தம் தாங்க ஒன்று ஆயிருக்கு. அது என்னன்னு பார்க்கும்போது இந்தியாவின் CSIR அதாவது காப்புறுதி மற்றும் அறிவியல் ஆராய்ச்சி சபையும் நேபாளோட NAST நேபாள் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனம் ஆகியவற்றுக்கும் இடையே புதிய ஒப்பந்தம் ஒன்று கையெழுத்தாயிருக்கு அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிறோம். அறிவியல் ஒத்துழைப்பு தளம் விரிவாக்கத்துக்காக ஒரு கையெழுத்தாயிருக்கு. இந்த ஒப்பந்தத்தில் பட்டியல் ஆராய்ச்சி, தொழில்நுட்ப பரிமாற்றம் மற்றும் சொந்த திறன் மேம்பாடு என்பவற்றை பின்பற்றுவதற்கான முன்மொழிவுகளை வளர்க்கும் வகையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்தியா மற்றும் நேபாள் இடையே என்ன ஒப்பந்தம் நடந்திருக்குன்னா அறிவியல் ஒத்துழைப்பு தள விரிவாக்கம் நடந்திருக்கு அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிறோம். அடுத்த தகவல், இது ஒரு ஜூங்க. எங்கே இருக்குது அப்படின்னா டார்ஜிலிங்கில் இருக்குது. டார்ஜிலிங்னா மேற்கு வங்காளத்தில் இருக்கிற டார்ஜிலிங்கில் இருக்குது. இந்த ஜூவோட பேர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா பத்மஜா நாயுடு ஹிமாலயன் ஜுவாலஜிக்கல் பார்க் அப்படிங்கிறது தாங்க இந்த ஜுவாலஜிக்கல் பார்க். இதுக்கு நம்ம எதுக்கு பார்க்குறோம் அப்படின்னா இந்தியாவோட முதல் உயிரியல் வங்கி, அதாவது DNA, அந்த விலங்குகளோட DNAவை சேகரிப்பு பண்ணி அந்த இனத்தை பாதுகாப்பதற்காக ஒரு பேங்க், அதுதாங்க முதல் உயிரியல் வங்கி. அது எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா மேற்கு வங்காள மாநிலம் டார்ஜிலிங்கில் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது. இதோட கேள்வி நம்ம பார்க்கும்போது இந்தியாவின் முதல் உயிரியல் வங்கி எங்கே அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டோம்னா மேற்கு வங்க மாநிலம் டார்ஜிலிங்கில் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிறோம். இந்த உயிரியல் வங்கி பார்த்திங்கன்னா அபாயமான இனங்களை சேர்ந்த விலங்குகளின் உயிரணுக்குரிய பொருட்களை கிரையோஜெனிக் சேமிப்பு தொகுதியில் காப்பாற்றுகிறது. கிரையோஜெனிக் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, நம்மளாம் வந்து நம்ம ஏதாவது பொருள் வாங்கினா நம்ம கொண்டு வந்து எங்கே முதல்ல வைப்போம், சாப்பிட்ற பொருளெல்லாம் வாங்கினா எப்படி வைப்போம், அன்றைக்கே சாப்பிட்றதா இருந்தால் வெளியே வச்சுருப்போம். ஒரு 4 நாளுக்கு கழித்து சாப்பிட்ணுன்னா எல்லாத்தையும் தூக்கி கூலிங்காக வைக்கணும்னு ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தான். அந்த கூலிங்கில் வச்சு அந்த பாதுகாப்பு பண்ணுறதுக்கு தான் கிரையோஜெனிக் டெக்னிக்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி கிரையோஜெனிக் டெக்னிக்கில் அந்த உயிரினங்களோட உயிரணுக்கள் வந்து பாதுகாக்கப்படுது. அது எங்கே அப்படின்னு பார்க்கும்போது முதல் உயிரியல் வங்கி மேற்கு வங்க மாநிலம் டார்ஜிலிங்கில் இருக்குது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது அது எங்கே அந்த பேர் பார்த்திங்க அப்படின்னா பத்மஜா நாயுடு அந்த ஸ்டில்லில் இருக்கும் நமக்கு.
பத்மஜா நாயுடு ஹிமாலயன் ஜுவாலஜிக்கல் பார்க் அப்படிங்கிற பார்க்கில் தான் வந்து நமக்கு இந்த உயிரியல் வங்கி இருக்குது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது முதல்வர் மருந்தகம். அவர் வந்து ஆகஸ்ட் 15 ஸ்பீச் கொடுத்த மாதிரியே முதல்வர் மருந்தகத்துக்கு முதல் கட்டமாக 1000 மருந்தகங்கள் ஓப்பன் ஆயிடுச்சுங்க. 38 மாவட்டத்துலேயும் நமக்கு ஓப்பன் ஆகிருக்கு. பிப்ரவரி 24 தான் வந்து முதல்வர் மருந்தகம் திறக்கப்பட்டது அப்படிங்கிற தகவல்களை நாம் தெரிஞ்சுக்கிறோம். எதுக்கு அப்படின்னா, மிக குறைந்த விலையில் மருந்துகளை விற்பனை செய்யும் முதல்வர் மருந்தகம் திட்டம் வந்து தமிழகம் முழுவதும் 38 மாவட்டங்களையும் தொடங்கப்பட்டிருக்கு. பிப்ரவரி 24 தொடங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். இதனால் எத்தனை தொழில் முனைவோர்கள் வந்து கிடச்சிருக்காங்க அப்படின்னா, தொழில் முனைவோர் மூலமாக 500 மருந்தகங்களும், கூட்டுறவு தொழில் வழியாக 500 மருந்தகங்களும் என மொத்தம் 1000 மருந்தகங்கள் வந்து திறக்கப்பட்டிருக்கிறது. 38 மாவட்டம் முழுவதும் திறக்கப்பட்டிருக்கிறத நாம் பார்க்குறோம். இதில் என்ன ஸ்பெஷல்? ஏற்கனவே வந்து நமக்கு வந்து அம்மா மருந்தகம் இருக்குது, பிரதமர் மருந்தகம் இருக்குது. இதில் நமக்கு முதல்வர் மருந்தகத்தில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, நமக்கு ஜெனரிக் மருந்து எல்லாமே வந்து 11 ரூபாயில் கிடைக்கும். அதுவே அதாவது சர்க்கரை நோய், நீரிழிவு நோய், இருதய நோய் இவங்கெல்லாம் வந்து டெய்லியும் வந்து கம்பல்சரி அவங்க டேப்லெட் எடுத்து தான் ஆகணும். அந்த சூழ்நிலைக்கு தான் இன்றைக்கி நம்ம இருக்கோம். வந்துருச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம சாப்பாடு சாப்பிட்றத கூட மறந்துடலாம், ஆனால் மாத்திரை சாப்பிட்றத நிறுத்தவே முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம இன்றைக்கி போயிட்டுருக்கோம். அதில் சர்க்கரை வியாதிங்கிறது ரொம்ப மோசமான வியாதி. இரத்த கொதிப்பு, இருதய நோய் இது எல்லாத்துக்குமே வந்து ரெகுலராக வந்து மாத்திரை எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ மக்களுக்கு வந்து அதுக்கே மாத கணக்கில் வந்து 4000, 5000, 6000 ஆகுது. ஸோ முதல்வர் மருந்தகத்துக்கு மூலிமா நமக்கு வந்து மக்களோட மருந்து செலவை கம்மி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த முதல்வர் மருந்தகம் ஓப்பன் பண்ணது. இதில் பார்த்திங்க அப்படின்னா மாதம் 1000 ரூபாய்க்குள்ளே வந்து அவங்களோட மருந்து தேவைகளை முடிச்சுக்கலாம். அதனால் மக்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும், மருத்துவ செலவு குறையும் அப்படிங்கிற மாதிரி நம்ம முதல்வர் சொல்லியிருக்காரு. இதில் பார்க்கும்போது ஒரு சர்க்கரை நோய் 30 மாத்திரை இருக்கு இல்லையா, அந்த 30 மாத்திரை அடங்கிய ஒரு அட்டை வந்து நமக்கு முதல்வர் மருந்தகத்தில் ரூ. 11 கிடைக்குது. அதே பிரதமர் மருந்தகத்தில் வந்து ரூ. 30 கிடைக்குது. அப்படியே ப்ரைவேட்டுக்கு போனோம் அப்படின்னா ரூ. 70 கிடைக்குது. ஸோ இந்த ரேஞ்சில் இருக்குது. அப்போ அந்த மாத்திரையோட தயாரிப்பு விலை என்னவாக இருக்கும் தெரியலையே. தனியார் மருந்தகம் 70 ரூபா, பிரதமர் மருந்தகம் 30 ரூபா, முதல்வர் மருந்தகம் 11 ரூபா. இது தாங்க நம்ம முதல்வர் மருந்தகத்தோட சிறப்பம்சம். இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த கடை வந்து 110 சதுர அடிக்குள்ளே இருக்கணும். அதுக்கு மேலேயும் இருக்கலாம், பட் 110க்கு குறைவாக இருக்கக்கூடாது. மொத்தம் 274 வகையான மருந்துகள் வந்து நமக்கு வந்து இங்கே கிடைக்கும் அப்படிங்கிறது நமக்கு தகவல் சொல்லியிருக்காங்க. இதில் 3 லட்சம் மானியம் கொடுப்பாங்க, 2 தவணையாக கொடுப்பாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். 1.5 லட்சத்துக்கு வந்து பணமாக கொடுப்பாங்க. அப்புறம் பயிற்சி கொடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் 1.5 லட்சத்துக்கு மாத்திரைகள் கொடுப்பாங்க, மருந்து மாத்திரைகள் கொடுப்பாங்க அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா 1500க்கும் மேற்பட்ட பிஃபார்ம், டிஃபார்ம் பட்டதாரிகளுக்கு வேலைவாய்ப்பு கிடச்சிருக்கிறதையும் நாம் தெரிஞ்சுக்கிறோம். 3 லட்சம் மானியம், 1500 பிஃபார்ம் பட்டதாரிகளுக்கு வேலை வாய்ப்பு. முதல்வர் மருந்தகம் திட்டம் எப்போ தொடங்கப்பட்டது தமிழகத்தில் அப்படின்னா பிப்ரவரி 24 தொடங்கப்பட்டது. முதல் கட்டமாக 1000 தொடங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிறோம். நீரிழிவு, இரத்த கொதிப்பு, இதய பாதிப்பு உள்ளவர்களின் இவங்களுக்காக தான் இது மேக்ஸிமம் வந்து தொடங்கப்பட்டது அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருக்காரு. அந்த மக்களை அந்த சுமையிலேருந்து மீட்டெடுக்கிறதுக்காக. முதல்வர் மருந்தகங்கள் பார்த்திங்க அப்படின்னா கூட்டுறவு மக்கள் நல்வாழ்வுத்துறைகள் மூலம் கொள்முதல் செய்யப்படுகிறது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதாவது அந்த மெடிசன்ஸ் வந்து அப்படிங்கிறது முதல்வர் மருந்துகள் கூட்டுறவு மக்கள் நல்வாழ்வுத்துறைகள் மூலம் கொள்முதல் செய்யப்பட்டு விநியோகம் செய்யப்பட உள்ளன அப்படிங்கிறது நமக்கு சொல்லியிருக்காங்க. ஒரு மருந்தகத்தில் மருந்து இல்லைன்னா 48 மணி நேரத்தில் கொள்முதல் செய்யப்படும், பர்ச்சேஸ் பண்ணி அங்கே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. முதல்வர் மருந்தகத்தில் விநியோகிக்கப்படும் மருந்துகளோட விலை வந்து அரசால் கண்காணிக்கப்பட்டு ஒரே விலையாக மட்டுமே இருக்குன்னு சொல்கிறாங்க. இஷ்டத்துக்கு ஏற்றிக்க முடியாது. கடை வச்சுருக்கிறவங்க கண்டிப்பாக அது கண்காணிக்கப்பட்டு வரும் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்காரு. அடுத்த தகவல், முதல்வர் மருந்தகத்தை பார்த்தாச்சு. இன்றைக்கி மக்களுக்காக இவ்வளோ நிதி நெருக்கடியிலையும் நம்ம வந்து மக்களுக்கு நல்லது செய்கிறோம் அப்படிங்கிறது அவரோட தகவலுங்க. அடுத்தது, நாட்டின் மிக உயரமான தங்க கோபுரம் எங்கே அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தெலுங்கானா மாநிலத்தில் யாதகிரி குட்டாவில் உள்ள ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி கோயில். இந்த கோயில் தாங்க அது. தெலுங்கானா மாநிலத்தில் நாட்டின் மிக உயரமான தங்க கோபுரம். இதுதான் நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது. இது பார்த்திங்க அப்படின்னா தங்க முலாம் பூசப்பட்ட இக்கோயிலின் 50.5 அடி உயர கோபுரம். இதுதாங்க அது. 50.5 அடி உயர கோபுரம்.
இப்போது நாட்டிலேயே மிக உயரமானது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறோம். தெலுங்கானா மாநிலத்தில் நாட்டிலேயே மிக உயரமான தங்க கோபுரம் 50.5 அடி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். இதுக்கு யூஸ் பண்ண தங்கம் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 68 கிலோ தங்கம் பயன்படுத்தப்பட்டுள்ளது அப்படிங்கிறதையும் நாம் தெரிஞ்சுக்கிறோம். கோபுரத்தில் தங்கமுலாம் பூசப்பட்ட அளவு பார்த்திங்க அப்படின்னா 10,759 சதுரடி அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறோம். 68 கிலோ தங்கம் யூஸ் பண்ணியிருக்கோம், 50.5 அடி கோபுரத்துக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். அளவு அதாவது சதுரடி பார்க்கும்போது 10,750 சதுரடி யூஸ் பண்ணியிருக்கோம். முதல்வர் யார் அப்படின்னா தெலுங்கானாவுக்கு ரேவந்த் ரெட்டி. இவரோட முன்னிலையில் தான் வந்து மகா கும்பமேளாங்கிற கும்பாபிஷேகம் நடந்ததுங்க ஞாயிற்றுக்கிழமை. நம்ம அடுத்த தகவல் போயிடலாம். இதில் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம், நாட்டின் மிக மிக உயரமான தங்க கோபுரம் தெலுங்கானா மாநிலத்தில் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மன் கோவில் அப்படிங்கிறது நாம் தெரிஞ்சுக்கிறோம். அடுத்த தகவல் போயிடலாம். விளையாட்டு செய்திகள். நமக்கு வந்து சாம்பியன்ஷிப் நடக்குது இல்லைங்களா பாகிஸ்தானில். நம்ம இந்தியா வந்து பாகிஸ்தானை ஜெயிச்சாச்சுங்க, ரொம்ப சந்தோஷம். அவங்களுக்கு இந்திய அணிக்கு ஒரு வாழ்த்து சொல்லிடுவோம். பட் பாகிஸ்தான் வந்து அவங்க தான் அந்த நாட்டில் இந்த டைமை வந்து விளையாட்டை எடுத்து நடத்துகிறது. 1996க்கு அப்புறமா சர்வதேச லெவலில் வந்து இப்போ தான் வந்து அங்கே நடக்குது, சாம்பியன்ஷிப் நடக்குது. அப்போ 1996 அவங்க தான் வந்து அந்த என்ன சொல்கிறது அந்த வெற்றியை தக்க வச்சுக்கிட்டாங்க, சாம்பியன்ஷிப் கோப்பையை தக்க வச்சுக்கிட்டாங்க. இந்த டைம் அவங்க அதை இழந்துட்டாங்க. நம்ம அதை வந்து இந்தியா வந்து நேற்று ஞாயிற்றுக்கிழமை பாகிஸ்தானோட விளையாண்டு ஜெயிச்சிட்டோம். அதில் ஒரு சாதனை விராட் கோலி பண்ணியிருக்காரு. என்னென்னு பார்க்கும்போது, அதிவேகமாக சர்வதேச ஒரு நாள் கிரிக்கெட்டில் 14,000 ரன்களை 287 இன்னிங்ஸில் விராட் கோலி வின் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி சச்சின் டெண்டுல்கர் வந்து வின் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதாவது அதிவேகமாக 14,000 ரன்களை கடந்து இந்திய பேட்டர் விராட் கோலி சாதனை படைத்தார். பாகிஸ்தானுக்கு எதிரான ஆட்டத்தில் அவர் 15 ரன்களை எட்டிய போது இந்த மைல்கலை தொட்டார் அப்படிங்கிறது நாம் தெரிஞ்சுக்கிறோம். முன்னதாக இந்திய நட்சத்திரம் சச்சின் டெண்டுல்கர் வந்து 350 இன்னிங்ஸில் அந்த மைல்கலை அடைஞ்சிருந்த அந்த அதிவேகமாக இருந்த நிலையில் தற்போது விராட் கோலி அவரை முறியடித்து 287, நம்ம சச்சினாவது வந்து 350ங்க. இவர் பார்த்திங்க அப்படின்னா 287 இன்னிங்ஸ்லேயே வந்து அவருக்கு வந்து அந்த வெற்றி கிடச்சிருச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். அதாவது நான் 14,000 ரன்களை எட்டியிருக்காரு, அசத்தியிருக்காரு அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிறோம். அது மட்டும் இல்லை, சச்சின் மற்றும் கோலி இருவருமே வந்து பாகிஸ்தானுக்கு எதிரான ஆட்டத்தின் போது தான் ஒரு நாள் கிரிக்கெட்டில் 14,000 ரன்களை கடந்துள்ளன அப்படிங்கிறதையும் நாம் தெரிஞ்சுக்கிறோம். குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். சர்வதேச ஒரு நாள் கிரிக்கெட்டில் தற்போது 14,000 ரன்களை கடந்த 3வது வீரர் கோலி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். சர்வதேச லெவலில் ஒரு 3வது வீரர் அப்படிங்கிறதையும் நாம் தெரிஞ்சுக்கிறோம். அவருக்கு முன்னாடி சச்சின் பார்த்திங்க அப்படின்னா 18,425 அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிறோம். இலங்கையின் குமார சங்ககாரா அவங்க பார்த்திங்க அப்படின்னா 14,234 அப்படிங்கிறதையும் நாம் தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது அது மட்டும் இல்லை, கேட்ச்லேயும் சாதனை பண்ணியிருக்காரு நம்ம விராட் கோலி அவர்கள். வந்து பாகிஸ்தானுக்கு எதிரான ஆட்டத்தில் 2 கேட்ச்கள் பிடித்த கோலி ஒரு நாள் கிரிக்கெட் அதிக கேட்ச்கள் பிடித்த இந்திய ஃபீல்டர் அப்படிங்கிற சாதனையும் அவர் படைச்சிருக்காரு இந்த சாம்பியன்ஷிப்பில் பாகிஸ்தானில் நடந்ததில். 299 இன்னிங்ஸில் 157 கேட்ச் வந்து தற்போது பிடித்திருக்காரு அப்படிங்கிறது நாம் தெரிஞ்சுக்கிற விஷயம். இதற்கு முன்னாடி முன்னாள் கேப்டன் முகமது அசாருதீன் வந்து 334 ஆட்டங்களில் 156 கேட்ச்கள் வந்து 1985 to 2000 பிடிச்சிருக்கிறது அதிகபட்சமாக இருந்த வேளையில் இப்போ வந்து அதையும் அவர் வந்து முறியடிச்சிருக்காரு விராட் கோலி அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ விராட் கோலியோட சாதனைகளை நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு நாள் கிரிக்கெட்டில் அதிவேகமாக 14,000 ரன்களை எடுத்த இந்திய பேட்டர், அதாவது இன்னிங்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 287 இன்னிங்ஸில் வந்து இந்த சாதனையை பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது, ஒரு நாள் கிரிக்கெட்டில் 51வது சதம் அடித்த சாதனையை இவர் வாங்கியிருக்காருங்க. அடுத்து உயரிய விருது ஒருத்தர் கொடுத்துருக்கோம். யார் அப்படின்னா இவர் பேர் வந்து சுனில் பார்த்தி மிட்டல். இவருக்கு வந்து பிரிட்டிஷோட நைட்ஹுட் பட்டம் வந்து கிடச்சிருக்கு அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிறோம். உயரிய விருது பிரிட்டிஷோடது நைட்ஹுட் யாருக்கு அப்படின்னா சுனில் பார்த்தி மிட்டல். இதுதாங்க நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இதிலிருந்து உயரிய விருது சுனில் பார்த்தி மிட்டல் நைட்ஹுட் அப்படிங்கிற பட்டம் வந்து இவருக்கு கிடச்சிருக்கு. இவர் யார் அப்படின்னா பாரத் என்டர்பிரைசஸ் நிறுவனத்தோட நிறுவனர் மற்றும் தலைவர். எதுக்காக இவருக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா இந்தியா இங்கிலாந்து வணிக உறவுகளை வலுப்படுத்திய முக்கிய சாதனைகளுக்காக நமக்கு வந்து இவருக்கு மோஸ்ட் எக்ஸலண்ட் ஆர்டர் த பிரிட்டிஷ் எம்பையர் அப்படிங்கிற அவார்டை நமக்கு கொடுத்துருக்காங்க. இவர் யார்? சுனில் பார்த்தி மிட்டல்.
இவருக்கு என்ன பிரிட்டிஷ் சார்பில் உயரிய விருது கிடைச்சிருக்கு அப்படின்னா நைட்ஹுட் விருது கிடைச்சிருக்கு. இவர் எதுக்காக கிடைச்சிருக்கு அப்படின்னா இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையில் வணிக உறவுகளை வலுப்படுத்திய முக்கிய சாதனைக்காக மோஸ்ட் எக்ஸலண்ட் ஆர்டர் ஆஃப் த பிரிட்டிஷ் எம்பையர் அப்படிங்கிற சாதனைக்காக இவருக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிறோம். குரூப் நைட் பட்டம் அப்படிங்கிறது வணிக, சமூக சேவை மற்றும் பல்வேறு துறைகளில் சர்வதேச அளவில் பெரிய சாதனைகளை சாதித்தவர்களுக்காக வழங்கப்படும் பிரிட்டிஷ் சார்பாக வழங்கப்படும் ஒரு உயர்ந்த அம்சம் அப்படிங்கிறத பார்க்குறோம். இவருக்கு மோஸ்ட் எக்ஸலண்ட் ஆர்டர் ஆஃப் த பிரிட்டிஷ் எம்பையர் நைட் கமாண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. கேபிஇ நைட் கமாண்டர் பட்டத்தை பிரிட்டிஷ் சார்பாக கொடுத்துருக்காங்க. இது எங்கே அப்படின்னு பார்க்கும்போது பிரிட்டிஷோட உயர் அதிகாரி கமிஷனரோட இல்லத்தில் நியூ டெல்லியில் நடைபெற்றது. அதில் அவருக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். இந்த பட்டம் யார் சார்பாக கொடுக்கப்படும்னா கிங் சார்லஸ் 3வது மன்னர் அப்படிங்கிற ஆட்சியில் வழங்கப்பட்டுட்டு இருந்தது. இப்போ இந்த உயரிய விருதை நமக்கு இவருக்கு கொடுத்துருக்காங்க. சுனில் பார்த்தி மிட்டல் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிறோம். இன்றைக்கான தகவல்களோட நிறைவுக்கு வந்துட்டோங்க. இன்றைக்கான தகவலெல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். தொடர்ந்து நாளைக்கான தகவல்களோடு உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டன் தட்டி விட்ருங்க. தொடர்ந்து நாளைக்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரேணு. நன்றி.